கடைக்கு போகலாமேன்னு கிளம்புனோம். எதுக்கு கடைக்குன்னா ப்ளவுஸ் தைக்க கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த இதை வாங்க போகலான்னு. மழை வந்துருச்சு. முத்து துணியை காய போடுறாங்க. என்னடி தங்கம்? ஆமாம், மழையும் வந்துருச்சு. அதான் மழையத்தை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் ஆச்சரியமா மழை பெய்யுது பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். தெரியுது உங்களுக்கு? தெரியுது தெரியுது. சேச்சிதான் தெரிவாங்க. சாற்றல் மழை பெய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆமாம். அப்புறம் உருளைக்கிழங்கு மூடி இருந்ததா மோர் மூடி இருந்ததா என்னமோ சொன்னாங்களே. என்னது மோர் மூடி இருந்த தட்டா? மோர் மூடி இருந்த தட்டு தாக்கா உங்களுக்கு கருப்பாக இருந்துச்சு அப்படின்னீங்க. காமிக்கிறேன் இந்த பக்கத்தை திருப்பியே காமிக்கிறேன், அப்படியே காமிக்கிறேன். இது வந்து அலுமினிய தட்டுங்க. இது வந்து இந்த தட்டை பார்த்தீங்கன்னா இது அவ்வளோவா கருப்பு இல்லை. ஓகேங்களா? இந்த தட்டு மட்டும் உங்களுக்கு கருப்பு. இது மூடணுமே. இந்த தட்டு மட்டும் எங்கே தெரியுது? எனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த தட்டு மட்டும் ஏன் இப்படி கருப்பு இருக்குன்னா, ஒரு நாள் தம் பிரியாணி வைக்கிறேங்கிற பேர்ல என் தம் பிரியாணி வைக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல கங்கு போட்டாதான் தம் பிரியாணி சூப்பரா இருக்கும்னு கங்கு பக்கத்து வீட்டு சேச்சி வீட்டுல இருந்து போய் அள்ளிக்கிட்டு வந்து இந்த தட்டு மேல கங்கை போட்டு வச்சுட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா தட்டு அன்னைக்கு பிடிச்சது தான் அந்த கருப்பு. அதுக்கப்புறம் போகவே மாட்டேங்குது. ஏன்னே தெரியல. நானும் அமைக்கி தேய்ச்சி பார்த்துட்டேன். சரி, அதில் என்ன ஒன்றுமே யூஸ் பண்ணுறதில்ல, ஏதாவது மூடி தானே வைக்க போகிறான் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இதை விட ரொம்ப மோசமாக இருந்துச்சு. தேய்ச்சி அப்படி வச்சிருக்குது. இருந்தாலும் அந்த கருப்பானது கிளியராக போக மாட்டேங்குது. அது காரணம் என்னன்னு இல்லை. அது மற்றபடி அதே பேக் வஸ்து பாருங்களேன், ஒன்றுமே இருக்காது. தெரியுதா? அதே ஃப்ரண்ட் வஸ்து பாருங்கள், அந்த இது அப்படி இருக்கும். அது என்னன்னு தெரியலை. ஓகேங்களா? மற்றபடி ஒன்றும் கிடையாது. மற்றபடி எல்லாம் ஓகே தான் இருக்கும் எங்கள் வீட்டில். நீங்கள் அந்த தட்டை சொல்லியிருந்தீங்கன்னா அந்த தட்டுக்கான ரீசன் இதுதான். அப்புறம் 10 வருஷத்துக்கு மேலே குக்கர் யூஸ் பண்ணக்கூடாதுக்கா, உங்கள் நலன் தான் எங்களுக்கு முக்கியம்னு சொன்னீங்க. நன்றி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். என்ன எல்லோரும் எங்கள் மாமியெல்லாம் எத்தனையோ வருஷமாக பாத்திரங்களை இன்னும் பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. ஒரு ஈயச்சட்டி நான் போய் இப்போ ஊரில் அப்பளம் பொரிக்கிற மழை அடிச்சு ஊற்றுதே, அப்பளம் பொரிக்கிற சட்டியை பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஆச்சுத்தான்னு கேட்டால் அது எங்கள் மாமி எனக்கு கொடுத்தது அப்படின்னாங்க. அவங்க மாமி அவங்களுக்கு கொடுத்து எங்கள் அத்தைக்கே ஒரு 60 வயசு ஆயிடுச்சு. அப்போ எத்தனை வருஷமா வச்சுருக்காங்கன்னு தெரியல என்ன. ஆனால் ஒரு குறை இல்லாமல் நல்லா தான் இருக்காங்க. அந்த காலத்து பாத்திரம் நல்லா இருக்கும். இந்த காலத்து பாத்திரங்கள் நீங்கள் சொல்லணும் கெமிக்கல் வர சான்ஸ் இருக்கு. என்ன இருக்கு யூஸ், அதாவது நீங்க நல்ல விஷயம் தான். நீங்க தப்பு பண்ணக்கூடாதுதான், அது தப்பு தான். ஒரு அளவு தான். நமக்கு எந்த ஒரு விஷயத்துக்குமே எக்ஸ்பைரி டேட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதனால அந்த மாதிரி. ஆனா பாலா போன மனசு தூக்கி போட வர மாட்டேங்குதே. என்ன செய்ய? ஓட்டையாகல, விசில் வருது, எல்லாம் வருதேன்னு சொல்லிட்டு வச்சிருக்க வேண்டியதா இருக்குது. அப்படித்தாங்க நானும் வச்சிருக்கேன் சில பாத்திரங்களை. குக்கரை ரசந்தேன் அப்படித்தான் வச்சிருக்கேன். இப்போ நான் அந்த ஊருக்கு வந்த புதுசில் வாங்கின குக்கர்லாம் இருக்கு. ஆனால் 10 வருஷம் ஆயிடுச்சான்னு கேட்டால் இருக்காது. என்ன முத்தே உங்க கொழுந்து வந்தப்போ தானே வாங்கினது. இருக்கு அந்த மாதிரி நீங்க சொல்லணும். 10 வருஷத்துக்கு மேல குக்கர்களை வச்சுக்க கூடாதுன்னு சொல்றீங்க. நல்ல விஷயத்துக்கு சொல்றீங்க. ஓகே, ட்ரை பண்றோம். ஆனா என்ன உடஞ்சிட்டா நல்லது. கொஞ்சம் திருப்தியா தூக்கி போட மனசு வரும். தூக்கி போட மனசு வரும். இல்லைன்னா ஐயோ போடணுமா அப்படின்னு எனக்கு தோணுங்க. உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்க. அப்படி இருந்தவங்க இருந்தீங்கன்னா தூக்கி போடணுமான்னு நம்ம வியாபாரம் வாங்க போற வீட்டுக்காரர் நினைச்சா நமக்கு வியாபாரம் கிடைக்குமா? என் வீட்டுல குக்கர் இப்படி வந்து வரிசையா இருக்குமா? என்ன தெரியல. ஆனா நான் கொண்டு வந்த குக்கர்லாம் பாத்தீங்கன்னா வீடு வித்துட்டு போறவங்க, டிரான்ஸ்ஃபர் ஆகி போறவங்க, அப்படி இருக்கிறவங்க கொடுத்ததுக்கு தான் எனக்கு கிடைக்கிது. கொண்டு வந்து வச்சிருக்கேன். மற்றபடி பழசில் போட சொல்லி குக்கர் வந்து ஓட்ட தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? நன்றி. சரி, வேற என்னமோ கேட்டிருந்தீங்க. ஆமாம், இன்னைக்கு எங்கே போறோம்னா கடைக்கு போகலான்னு கிளம்புனா மழை வந்துருச்சுன்னு சொல்லிட்டேன்ல. சொல்லிட்டேன். பார்த்தீங்களா? நான் பேசுறேன், முத்தி ஏதாவது பேசுறாரா? அப்புறம் அண்ணனை பேச விடுங்கங்கிறீங்க. இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்லோவாகும் போது அண்ணன் பேசி கவர் பண்ணணும் அந்த ஏரியாவை. அவரு பேச மாட்டேங்கிறாரு. அப்ப நான் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. நான் இப்ப இந்த வேலையை முடிச்சு வச்சுட்டோம்னா வீடியோ எடுத்து முடிச்சு கட் பண்ண உடனே மொத்தம் என்னமா காய போடல நீங்க அப்படின்னு நம்ம கிட்ட கேட்பாங்க. அதுக்கு பேச நம்ம வேலையை பார்த்து முடிச்சிட்டோம்னா பேசி முடிச்சுட்டு அப்படியே நம்ம போற இடத்துக்கு போய்கிட்டே இருக்கலாம்ல. அந்த ஒரு ஏன் வீட்டுக்காருக்கு வேலையை கொடுக்குறீங்க? ஆனா நான் பாக்குற ஒரு வேலை இந்த ஒரு வேலை தாங்க. அந்த ஒரு வேலையாச்சும் இது எட்டல. அதனால நான் பேசாம மேல கட்டி விட்டேன்றதுக்காகத்தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இல்லாட்டி அவங்களே காய போட்டுருவாங்க. இல்லைன்னா இன்னொரு விஷயம் இருக்கு. அவர் இல்லைன்னா தன்னால காய போடுவேன். அவர் இருக்கும்போது ஏன் அந்த வேலையை அவர் பாக்கட்டு வேணும் விட்டுறேன். அவங்க பார்க்கத்தான் செய்வாங்க. இல்லாட்டி என்ன செய்வாங்கன்னா, நான் ஒரு நாள் நாங்க கடைக்கு அதுக்கு போயிருந்தப்ப ஒரு பெரிய ஒரு குச்சி துரட்டி மாதிரி ஒரு குச்சி எடுத்து அந்த குச்சி வச்சு இழுத்து துணியை போட்டு கிளிப்பு போட்டு இழுத்து விட்டுட்டு கிடந்தாங்க. அது ரொம்ப உயரம். கீழே அப்பு இவங்களுக்கு பயந்துக்கிட்டு தான் நைட்ல என்ன பண்ணிடுறாங்க, குளிருக்கு காய போட்டிருக்க துணியெல்லாம் இழுத்து கீழே போட்டு அதுக்கு மேல படுத்துக்கிறாங்க. அதனாலதான் ரொம்ப ஹைட்ல கட்டி வச்சிச்சு. அதனாலதான், வேற ஒண்ணுமே கிடையாது. வேலை வாங்குறதுன்னு கிடையாது. அண்ணனை வேலை வாங்கணும்னு நினைச்சாக்க
என்னென்ன வேலையெல்லாம் வாங்கலாம். ரைட். அப்புறம் நம்ம உறவுகள்ல ஒருத்தவங்களை காணுங்க, 2 நாளா காணவில்லை. ஏன்னா ஏன் என்னன்னுலாம் தெரியல. கமெண்ட் வரும், கமெண்ட் வரல, என்ன ஏதுன்னு தெரியல. அவங்க வந்து விஜய் ரசிகர் தான். 2வது அவங்க பையன் விஜய் ரசிகர் அதிகம். அவங்க வந்து இந்த கரூருக்கு பிரச்சனைக்கு எதுக்கு போனாங்களா என்னன்னு தெரியல. ஒரு தகவலுமே தெரியல நமக்கு என்ன ஏதுன்னு. அதனால வருத்தத்துல இருக்கிறாங்களானும் தெரியல. இல்ல இருந்தாலும் ஏதாவது ஒரு குட் மார்னிங் மெசேஜ் வந்துரும். அப்படி இல்லைன்னா நமக்கு சாதாரணமா வீடியோல மெசேஜ் போட்டுருவாங்க. ஒருவேளை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டி வருமோ இல்ல என்ன ஏதுன்னு தெரியல. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம சொல்றது யாருன்னு கேட்டீங்கன்னா சத்யா அவர்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நானு. நம்ம உறவுகள்ல இருக்க சத்யாவை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க, எங்கே இருந்தாலும் நீங்க நாங்க சேஃபா தான் இருக்கோம்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல கமெண்ட் போட்டாலும் போதும். ஓகேங்களா? நன்றி. நமக்கு ஒரு திருப்தியா இருக்கும். எப்பவும் கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறவங்க நம்மள அடிக்ட் ஆக்கிடுறீங்க நீங்க கமெண்ட்களை போட்டு திடீர்னு இப்ப ஜெயசுந்தரி அம்மா இருக்கட்டும், அமுதா அம்மாவா இருக்கட்டும், நமக்கு நம்ம தேவிபாலா அம்மாவா இருக்கட்டும், இப்படி சில பேர் இருக்காங்க நம்ம வீடியோ காலம் தொட்டு இப்ப வரைக்கும் கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறவங்க. லட்சுமி கிருஷ்ணன் இருக்காங்க, நாகலட்சுமி அக்கா, காயத்ரி ராதாகிருஷ்ணன், தங்கம் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே ஒரு நாள் அடுப்பிச்சு 2 நாள் காணலைன்னா நம்ம இதே தவிப்புகள் இதே கேள்விகள் இருக்கும். அந்த மாதிரி தான் இப்ப சத்யாவை நாங்க கேக்குறோம். சத்யாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க, சேஃபா இருக்கு? ரொம்ப நாள் ஆச்சு. மெசேஜ் கமெண்ட் 2-3 நாள் ஆச்சு, என்ன ஏதுன்னு தெரியல. ஒரு குட் மார்னிங் கூட வரல. இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா we are safe அக்கா அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டுருங்க. அது மட்டும் ஓகேவா? நீங்க நல்லா இருந்தா நல்லது. அதுக்காக தான் நான் கேட்டேன். ஏன்னா நம்ம கிட்ட வேற கான்டாக்ட் பண்றதுக்கான ஒரு இதுவும் கிடையாது. அதுக்காக நாங்க இந்த இதுல சொல்ல வேண்டியது. நமக்கு வீடியோ மூலம் தான் சந்திச்சோம். அதே வீடியோ மூலமாவே நல்லா விசாரிச்சிருந்தோம். தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. ஓகேங்களா? என்ன காரியம் எங்களை பாட்டுக்கு வீடியோ எல்லாம் எங்களை சொல்லி விட்டுட்டீங்க அப்படின்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல இதுல தப்பா நினைக்கிறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு நான் சொல்றேன். ஏன்னா கேக்குறது நானு. எனக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க என்கிட்ட கேக்குறீங்க, அதனால நான் உங்கள்கிட்ட கேக்குறேன். ஓகேங்களா? ஓகே, நீங்க எங்கிட்ட வந்தீங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும். நான் பிடிச்சுக்க வேண்டி வரும். சொல்லு பிடிச்சுக்கங்க அப்படின்னு கொடியா தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. வீடுன்னு இருந்தா கொடி கயிறு எல்லாம் தெரியுதாங்க செய்யுங்க. என்னக்கா காலையில மழை பெஞ்சிச்சுன்னு சொல்றீங்க, அப்புறம் வெயில் அடிக்குதுன்னு சொல்றீங்க. கேரளாவிலங்கிற இந்த ஊர்ல இந்த எப்படி சொல்றது, வயநாட பொறுத்த வரைக்கும் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழை பெய்யும், இப்ப பாருங்க வெயில் அடிக்கும், திடீர்னு பனி கொட்டும், திடீர்னு காத்தடிக்கும், எல்லாம் நடக்கும். என்ன சந்தா மழை பெஞ்சிச்சுன்னா அன்னைக்கு சூடு தக இதா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா விடாம பெஞ்சுக்கிட்டு இது கொஞ்ச நேரம் மழை பெய்யும், கொஞ்ச நேரம் வெயில் அடிக்கும். வெயில் அடிச்ச கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ரோட்ல மழை பெஞ்சதுக்கான அடையாளமே இல்லாத மாதிரி இருக்கும். ஏன் முகம் அப்படி தெரியும்? நீ பிடிக்கிற வரைக்கும் நல்லா தெரிஞ்சு, நான் பிடிச்சோன்னு இப்படி தெரிய ஆரம்பிச்சு. என்கிட்ட கொஞ்சம் கீழே இறங்கிக்க. இப்பனாச்சும் கொஞ்சம் பரவாயில்ல. முகம் ஒரு மாதிரி பிடிச்சாலும் சட்டியில இருக்கிறதானே பானையில வருங்கிறது தெரியும். அது சட்டியில இருக்கிறத காமிச்சா பத்த பரவாயில்லையே, இல்லாததெல்லாம் காமிக்கிற மாதிரி இருக்குது. அதனாலதான் ஒரு இதுக்காக கேட்டுக்கிட்டேன், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா இன்னொரு விஷயம், இந்த கேரளா வயநாட்டுல கேரளா எல்லா இடத்துலயுமே மழை பெய்யுதா அப்படின்னு சொல்லி கேட்டாக்க எல்லா இடத்துலயும் இந்த மழை காலத்துல மழை பெய்யும். வயநாட்டுல பிரத்யேகமா என்னன்னு கேட்டாக்க கூட கொஞ்சம் இந்த குளிர் பிரதேசம் ஒண்ணு, இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்க நிறைய மரம் செடி காட்டுக்கொடி இருக்கிறதுனால அதிகமான காற்று. இந்த காலாவஸ்தையில் வந்து நமக்கு எந்த ஒரு காய்ச்சலாக இருக்கட்டும், ஜலதோஷம் படி எதுவுமே விட்டு மாறுறதுக்கு கொஞ்சம் நாளாகும்னு எல்லா டாக்டர்களுமே சொல்லுவாங்க. இப்போ நிதினுக்கெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னாக்க ஒரு கீழே தும்மல் அலர்ஜி இருந்தப்போ கோட்டை சேர்ந்தப்போ கோழிக்கோடு கொண்டு போனேன். ஃபர்ஸ்ட் அவங்க கேட்கறது நீங்கள் எங்கேருந்து வரீங்க? வயநாடுன்னு சொன்னாலே அப்போ கொஞ்சம் மாறுறது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அந்த காலாவஸ்தைக்கு அப்படின்னு சொல்லி தான் அவங்க முதல்ல சொல்கிறாங்க. அப்புறம் அக்கா லேசர் ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு சன்ஸ்கிரீமும் மாய்ஸ்சரைசரும் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதை எங்களுக்கு காமிக்க முடியுமா? நாங்கள் வாங்கிக்கிறோம். அப்படி எங்க என் ஃபேஸும் உங்கள் ஃபேஸும் ஒன்றாலும் தெரியாது. டாக்டர் கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கிறோம். அது வந்து எனக்கு டாக்டர் எழுதி கொடுத்தது. இருந்தாலும் நான் காமிக்க சொன்னதுக்காக நான் காமிக்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸ்க்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன எதுவும் நீங்கள் சொல்லக்கூடாது. தெளிவாக நான் சொல்லிக்கிறேன். எப்படி சொல்கிறது, என்னோட ஹெல்த் இது இருக்காது, உங்களுக்கு கண்டிஷனும் வேற வேற மாதிரி இருக்கும். அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்களோட உடல்வாகு வேற மாதிரி. ட்ரெஸ் கோடு கூட எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்னு இருக்கு. அது கூட சிலர் எக்ஸ்எல் வாங்கி போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும், டபுள் எக்ஸ்எல் வாங்கி போட்டா பத்தாமலே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா. அதனால நான் போடுறத நீங்க போட்டா அப்படி ஆயிருவோம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அந்த அளவுக்கு அதுக்காக பெரும்பாலும் நாங்க கிரீமுகளையே வந்து ஏதாச்சும் ஒரு கிரீம் எங்களுக்கு ப்ரொமோஷன் வந்தாலும் நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்ல காரணம் என்னன்னா, ஏதாவது நம்ம ஸ்கின்னுக்கு கரெக்டாக இருக்குது நம்ம பாட்டுக்கு பண்ணிவிட்டு நான் அங்கே வாங்கி தேய்க்கிறவங்க ஸ்கின்னுக்கு கரெக்டாக இல்லாட்டி அது வேறு ராஜான்னு சாந்தாக்காவுக்கு சொன்னனால தான் நான் வாங்கினேன்னு சொல்லி இது தேவையா? அப்படிப்பட்டவங்க நீங்கள் ஏன் பான்ஸ் பேஸ் வாஷுக்கு சொன்னீங்கன்னு கூட கேள்வி வரும். அது வந்து எங்கள் சின்ன பிள்ளைங்க அடக்கம் போட்டுட்டு ஒன்றும் ஆகலை. இப்போ இதுனா இருக்கட்டும் பிரகதியாக இருக்கட்டும் அதான் யூஸ் பண்ணுறாப்புல, அதை யூஸ் பண்ணி அவங்களுக்குலாம் ஒன்றும் ஆகலை அப்படின்றனால தான் நீங்கள் வேணும்னா நீங்கள் என்ன போடுறீங்கன்னு கேட்டதுக்கு நாங்கள் அந்த பான்ஸ் பேஸ் வாஷ் தான் போடுறோம்னு சொன்னமே தவிர அப்போ கூட நீங்கள் இதை வாங்கி போடுங்க நாங்கள் சொல்ல கிடையாது. எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் இதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம்.
போடுறோம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். இப்போவும் நான் அந்த சன்ஸ்கிரீம் உங்களுக்கு காமிக்கணும்னு சொன்னால் நான் காமிக்கிறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக காமிக்கிறேன். இதில் போய் எடுத்துகிட்டு வரவங்களுக்கு நேரம் ஆயிருது என்னமோ. நான் பேசிகிட்டு இருக்கேன், இப்போ எடுத்துட்டா ஜோடியா. அது அப்புறம் இந்த நான் இப்போ ப்ரொமோஷனுக்கு காரணம் நம்ம காமிக்காதது அந்த க்ரீம் எதுக்குமே நம்ம காமிக்காது. நிறையா பேருக்கு வந்து அது தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஏன்னா சாதாரணமாக ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நம்ம ப்ரொமோஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து சின்ன ஒரு அலர்ஜி வந்துட்டால் கூட அதுக்கு நம்ம ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி ஆகி போயிடும். அதுக்காகத்தான் அந்த ப்ரொமோஷன் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டோம். இந்த சன்ஸ்க்ரீன் வந்து டாக்டர் வந்து அவங்க கன்சல்ட் பண்ணி உங்களுடைய ஸ்கின்னுக்கு இந்த மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீன் தான் ஒத்து வரும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. பாக்கி உள்ளவங்க ஸ்கின்க்கு ஒத்து வருமானா அதை நீங்கள் டாக்டர்கிட்ட தான் கன்சல்ட் பண்ணணும். அப்போ தான் அது வந்து நமக்கு அது ஒத்து வருமா என்ன ஏதுன்றதை டாக்டர் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தெரியுமான்னு தெரியல. வேண்டா தெரியலையாம்மா, இங்கே இருங்க போட்டு இந்த ஆட்டா. அப்பதான் நம்ம கேமரா தான் தெரியும். நீ கேமரா பக்கத்துல கொண்டு வா. ஐயோ உள்ள போமா, அது எப்படி தெரியாம போகும்? நானும் பாக்குறேன். கொஞ்சம் உள்ள பிப்ப காமி பா. திருப்பு. என்ன திருப்புறேன் தெரியுதா? இதுதாங்க எனக்கு கொடுத்த அந்த எப்படி சொல்றது, இது மாய்ஸ்சரைசர். புரியுதா? மாய்ஸ்சரைசர்னா சன்ஸ்கிரீனா? இல்ல, இதுதான் சன்ஸ்கிரீன் மஞ்சள் கலர். நான் இப்படி பாருங்க, என்ன தெரியுது? என்ன இப்படி தெரியுது? இப்படி கீழே வச்சு போட்டோ எடுத்து விடுறோங்க. அல்ல, நாங்க எடுத்து மேல அதுல வச்சு விடுறோங்க. தெரிய மாட்டேங்குது. இதை போட்டுட்டு கொஞ்ச நேரம் சென்று இந்த சன்ஸ்கிரீமை போடணும்னு சொல்லியிருக்காங்க. இதை போட்டால் எனக்கு எண்ணெய் அடித்த மாதிரி தான் இருக்குது. எண்ணெயை தேய்ச்சிட்டு தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. அது இதை விட எனக்கு அந்த சன்ஸ்கிரீம் பிடிச்சிருந்துச்சு, ஆனால் அதை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது செஞ்சனால இது எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் இதை கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது ரெண்டும் வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 சில்லறையோ என்னமோ இந்த சன்ஸ்கிரீமுக்கு விலை. இது அவங்களே அங்க லேசர் ட்ரீட் பண்றது நம்ம எழுதி எல்லாம் கொடுக்கல, அவங்களே அங்க இருந்து கொடுத்துறாங்க. இத தான் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. சரி ஓகேன்னு வந்தாச்சு. இந்த பேர் வாட்சி சொல்லுங்களே. அதுதான் வாட்சிடுமா? அல்ல வின்ன. இதோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரே பவுன்ஸ் அல்ட்ரா லைட் அக்வா ஜெல் சன்ஸ்கிரீன். ஓகேவா? இதோட பேர் என்ன பாத்தீங்கன்னா லைடெக் ஹைட்ரா, அதாவது பேரியர் ரிப்பேர் இன்டென்ஸ் மாய்ஸ்சரைசர் கிரீம். கூகுள் அடிச்சா இருக்குதான்ல தெரியாது, அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம இருக்குது இல்லைன்னு சொல்றது. இது வந்து அவங்க ரெகுலரா எல்லா விதமான கிளைண்ட்டுக்கும் கொடுக்கறது தான். ஒருத்தருடைய ஸ்கின்னும் அனுசரிச்சு யாராருக்கு எப்படி எப்படி தேவையோ நிறைய அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதைத்தான் கேட்டவங்களுக்காக காமிச்சிருக்கேன். இதைத்தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஒரு 3 நாளா. ஓகேங்களா? ஓகே, டன். ஓகே 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 சரி, ரைட். நாங்களும் மழை விட்டு கொஞ்சம் வெயில் அடிக்கும் போது நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு வந்துடுறோம். வந்துட்டு பாக்கி என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? ஓகேங்க, பாருங்க, பத்திரமா இருங்க. பாய்.